இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் உயிர்த்தெழுதினால் வரக்கூடிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்து பரமேறி சென்றதினால் அவர் நமக்கு பரிசுத்த ஆவியை அருளி செய்தார் என்பதை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலும் அவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார் என்பதை குறித்து நாம் தியானிப்போம். உயிர்த்த இயேசு நமக்காக பரலோகத்திலே ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார் என்பதை குறித்து யோவான் 14ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். பிரியமானவர்களே, இந்த அழிவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தில் இருக்கிற நாம், அதாவது இந்த பூமியின் குடாரமாகிய சரீரத்தில் இருக்கிறவர்கள், இதிலிருந்து இது அழிந்து போனாலும் அந்த தேவனால் செய்யப்பட்ட கையால் செய்யப்படாத அந்த நித்திய வீடு ஒன்று நமக்கு இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் சொல்லிட்டு 2 கொரிந்தியர்ல அவர் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுறதை பார்க்கிறோம். இந்த பூமியின் குடாரமாகிய இந்த வீடு, அப்ப அவர் ஸ்தலம் என்று சொல்லுவது நம்முடைய ஆத்துமா தங்குவதற்கான ஒரு இடம். இப்போ நம்முடைய பூமியிலே நாம் வாழும் பொழுது இந்த ஆத்துமா நம்முடைய மாம்சமாகிய சரீரத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த சரீரம், இந்த பூமியின் கூடாரம் அழிந்து போனாலும் அழியாத அந்த தேவனால் செய்யப்பட்ட அந்த நித்திய வீடு ஒன்று நமக்கு இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். இந்த சரீரத்திலே நாம் தவித்து கொண்டிருந்தாலும் அந்த நித்திய வீடை தேடி நம்ம ஒவ்வொருவரும் வாஞ்சிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஏன் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையும் அவரோடு கூட வைத்துக் கொள்ளணும் என்று ஆசைப்படுகிறார் என்று பார்க்கும் பொழுது யோவான் 17ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்கிறாரு. அவர் பிதாவின் இடத்துல வேண்டிக் கொள்கிறார். எப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, நீர் பிதாவே, நீர் என் மேல் அன்பா இருந்ததினால் உலக தோற்றத்திற்கு முன்னாலே நீர் எனக்கு கொடுத்த மகிமையை எனக்கு நீர் தந்தவர்கள் காணும்படியாக. அப்ப அவர் சிலுவையில மரித்ததினால அநேக ஆத்துமாக்களை தேவன் அவருக்கு பங்காக கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் இரத்தத்தினாலே மனிதர்களை நீதிமான்களாக்கி அவர் தமக்கு பங்காக கொண்டார். அப்போ எனக்கு நீர் தந்தவர்கள் உம்முடைய மகிமையை, நீர் எனக்கு கொடுத்த மகிமையை காணும்படியாக அவர்களும் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பிரியமானவர்களே, நான் அவரோடு கூட அவரால் செய்யப்பட்ட அந்த ஒரு ஸ்தலத்திலே, அந்த ஒரு வீட்டிலே நாம் இருக்க வேண்டும் என்று அவர் நாம் வாஞ்சிக்கிறார். அப்ப யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்? யார் அவருடைய ராஜ்யத்திலே, அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த ஸ்தலத்திலே அவரோடு கூட இருந்து அவரை மகிமை காணும்படியாக இருக்க முடியும் என்பதையும் அவர் சொல்லி சென்றிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படின்னா, அவர் நியாயந்தீர்க்க வரும் பொழுது அவர் பூமியில் எல்லாரையும் அவர் கூட்டி சேர்ப்பார், நியாயந்தீர்க்கும்படியாக கூட்டி சேர்ப்பார். அப்போ தன்னுடைய செம்மறி ஆடுகளை, அதாவது செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பது போல தன்னுடைய வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஜனங்களை பிரித்து தன்னுடைய வலதுபுறத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்வார், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் தோற்றத்துக்கு முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்திலே நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்வார். அதே போல தன்னுடைய இடது பக்கம் நிற்கிறவர்களை பார்த்து நீங்க பிசாசானவனால் உண்டாக்கப்பட்ட நித்திய ஆக்கினைக்குள்ளாக போங்கள் அப்படின்னு சொல்லுவார். ஏன் அப்படின்னா, இவர்கள் நான் பசியா இருக்கும்போது நீங்க எனக்கு பசியை ஆற்றினீங்க, நான் தாகமா இருந்தேன், உலகத்துல எனக்கு தாகத்தை தீர்த்தீங்க, நான் அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீங்க, வஸ்திரமில்லா இருந்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இவங்க எல்லாம் சொல்றாங்க, நீங்க அந்நியனா இருந்தீங்க, நீங்க பசியா இருந்தீங்க, நாங்க தாகமா இருந்தீங்க ஆண்டவர், உங்களுக்கு நாங்க எப்ப செய்தோம் அப்படிங்கன்னா, ஆண்டவர் சொல்ல, அந்த சிறியரில் ஒருவனாகிய சகோதரனாகிய ஒருவனுக்கு நீங்க எதை செய்தீர்களோ எனக்கே செய்தீர்களாம். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நம்ம வாழும் பொழுது நம்மை விட சிறுமைப்பட்டவர்கள், அடிமைகள், ஏழையானவர்கள், திக்கற்றவர்கள் அல்லது விதவைகளுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது அவர்களுடைய பாரத்தை நாம் சரீர பிரகாரமான காரியத்திலும் ஆவிக்குரிய காரியங்களிலும் நான் அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் இந்த ஸ்தலத்தை
ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர்களுக்கு தான் அவர் இந்த நித்திய ராஜ்யத்திலே பங்குள்ளவர்களாக காணப்பட உதவி செய்வார். இன்னொன்று சொல்லுகிறார், அவருக்காக ஊழியம் செய்கிறவர்கள். எனக்காக ஊழியம் செய்கிறவன் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருப்பேனோ என்னுடைய ஊழியக்காரனும் அங்கே இருப்பான், என்னோடு கூட இருப்பான் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவருக்காக நான் ஊழியம் செய்யும் பொழுது, அவருடைய வழிகளை நான் பின்பற்றி நடக்கும் பொழுது, அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் பிரவேசிக்க முடியும். நாம் பங்குள்ளவர்களாக நாம் காணப்பட முடியும். இன்னும் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய பிதாவின், அவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் ஒவ்வொரு காரியத்தையும் என் பிதாவினுடைய சித்தத்தின்படி, என் பிதாவினுடைய விருப்பத்தின்படி செய்கிறேன் என்று சொல்லி செய்ததை நாம் பார்க்கிறோம். அவருடைய பாத படிகளை பின்பற்றுகிறவர்களா நாம் எல்லா காரியத்திலும் அவருடைய பிதாவினுடைய சித்தத்திற்கு நாம் செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்து நமக்காக ஆயத்தம் பண்ண வைத்திருக்கிற அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் பிரவேசிக்க முடியும். இன்னும் சீஷர்கள் அவரிடத்துல கேட்கும் பொழுது, அந்த பரலோக நீர் உண்டாக்கி வைத்திருக்கிற அந்த பரிசுத்த ஸ்தலத்தில், அந்த பரம ஸ்தலத்தில் பிரவேசிக்கிறவர்கள் யார் பெரியவனா இருப்பான் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னை தாழ்த்துகிறவன், இந்த சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன்தான் இந்த பரலோக ராஜ்யத்தில், அதாவது அந்த பரம ஸ்தலத்திலே அவன் பிரவேசிக்க கூடும் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நம்மை விட ஆண்டவர் வறுமைப்பட்டவர்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது அல்லது ஊழியம் நாம் செய்யும் பொழுது, அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் நமக்காக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற ஸ்தலத்திலே நாம் பிரவேசிக்க முடியும். பிதாவினுடைய சித்தத்தை நாம் செய்யும் பொழுது அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் பங்குள்ளவர்களாய் ஆக முடியும். தம்மை தாமே தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், தாழ்த்துகிறவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி, தம்மை தாழ்த்தும் பொழுது அவருடைய ராஜ்யத்திலே நாம் பங்குள்ளவர்களாய் நாம் காணப்பட முடியும். நாம் பார்க்கிறோம், ஒரு ஐஸ்வர்யான அவரிடத்துல கேட்கிறார், ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்கிறார், நீ கற்பனைகளை கைக்கொள் என்று. இப்போ நான் பிறந்தது முதல் எல்லா கற்பனைகளையும் நான் கைக்கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று நீ தரித்திரருக்கு கொடு அப்படின்னு சொல்கிறார். அவன் பெரிய செல்வந்தனா இருக்கிறபடியால் அவனுக்கு அது ரொம்ப துக்கமா இருந்தது. நான் எல்லா கற்பனைகளையும் கைக்கொள்கிறேனே, ஆனா ஆண்டவர் இப்படி என்னுடைய எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுக்க சொல்லுகிறாரே அப்படின்ட்டு. அப்பதான் சொல்றாரு, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ஊசியின் காதில ஒட்டகம் நுழைவரை விட அது அரிதா இருக்கும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவர் நமக்காக உண்டு பண்ணி வச்சிருக்கிற ஸ்தலத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டினால் தாழ்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். பிதாவினுடைய சித்தம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். என்னோடு கூட இருப்பான் என்று சொல்லுகிறார். அவனுடைய மகிமையை காணும்படியாக அவர்கள் என்னோடு கூட இருப்பார் சொல்லுகிறார். நான் எப்படி ஜெயம் கொண்டு பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட இருக்கிறேனோ, அதே போல இந்த உலகத்தில் ஜெயம் கொள்ளுகிறவன் என்னோடு கூட நான் இருக்கிற என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு கூட அவன் இருப்பான் என்று சொல்கிறார். அநேக பேர் சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் உமக்காக தீர்க்க தரிசனம் சொன்னோமே, உமக்காக பிசாசுகளை துரத்தினோமே, அற்புதங்களை செய்தோமே என்று சொல்லுவார்கள். ஆனாலும் நான் இவர்களை அறியேன் என்று சொல்லுவேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அவர் சொன்னபடி அவருக்கு ஊழியம் செய்யவும், அவருக்கு கீழ்ப்படியவும், தன்னைத்தான் தாழ்த்தி அவருடைய பிதாவின் சித்தத்தின் செய்யும்படியாக நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அந்த ஆவியானவருடைய பலத்தினால் அவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த பரிசுத்த ஸ்தலத்தில், அந்த நித்திய ராஜ்யத்திலே நாம் சுதந்திரிக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபையை ஒருவருக்கும் தரும்படியாக நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறேனப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனை ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, நீர் உயர்த்து பரமேறிய பின்னு அப்பா, எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த நித்திய ராஜ்யத்தில், நித்திய வீட்டில், அந்த ஸ்தலத்தில் அப்பா நாங்களும் சேரும்படியாக இந்த உலகத்திலே உமக்கு பிரியமானபடி உமக்கு சித்தமானதை செய்யவும் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி தகப்பனே அப்பா, எங்களிலும் சிறியவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் நாங்கள் உதவி செய்து உமக்கு பிரியமான வாழ்வு வாழவும், பரிசுத்தமான வாழ்வு வாழவும் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு காலம் ஆண்டவரே நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற வீட்டை இழந்து விடாதபடிக்கு உடைய ராஜ்யத்தில் சேரத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். சுவாமி, நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மகிமை மகிமை
மகிமை